போர்க்களத்தில் பிறந்து விட்டோம், வந்தவை போனவை வருத்தமில்லை. போர்க்களத்தில் பிறந்து விட்டோம், வந்தவை போனவை வருத்தமில்லை. அதே மாதிரி தாங்க, போர்க்களத்தில் பிறந்துட்டோம், இன்றைக்கி வருவான் நாளைக்கு போவா, இல்லை இன்றைக்கி வருவான் நாளைக்கு போவா, அதெல்லாம் நினச்சிட்டு ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க. இன்றைக்கி ஒருத்தர் வந்துட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுக்குன்னு ஒருத்தர் கிடைச்சிட்டாங்க, எல்லா நம்பிக்கையும் அவங்க மேலே வைப்போம். அவங்க ஒரு நாள் போனதுக்கப்புறம் நம்ம நம்பிக்கை வச்சவங்களே போயிட்டாங்களே, இதுக்கப்புறம் வாழ்க்கையில் நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணிவிட்டு அதை பண்ணிவிட்டு கடைசியில் நம்ம ஒரு பைத்தியக்காரனாக சுற்றிட்டு இருப்போம். கடைசியில் நம்ம எதுவுமே அச்சீவ் பண்ண முடியாமல் நான் இதாக தான் போவோம். அதுக்காக சொல்கிறேன், யார் மேலேயும் நம்பிக்கை வைக்காதீங்க. அம்மா அப்பா தவிர வேறு யார் மேலேயும் நம்பிக்கை வைக்க. உங்களுக்குன்னு ஒருத்தர் வருவாங்க, அவங்களுக்காக வெயிட் பண்ணுங்கள். கடவுள் ஏன் இவங்கெல்லாம் பார்க்கணுன்ற நம்மளுக்கு சொல்கிறாங்கன்னா, இவங்கெல்லாம் வச்சு நம்மளுக்கு ஒரு அனுபவம் மாதிரி. இன்றைக்கி இவங்க ஒருத்தர் அனுப்புகிறாரா, இவங்க மேலே எவ்வளோ நம்பிக்கை வைக்கிற, போயிட்டாங்கன்னா நீ எப்படி கஷ்டத்தை தாங்கிக்கிற, அந்த மாதிரி எல்லாமே ஒரு அனுபவம் மாதிரி தான். நீங்கள் அவங்க போயிட்டாங்க இவங்க போயிட்டாங்கன்னு ஃபீல் பண்ணிவிட்டு லைஃப்பை வேஸ்ட் பண்ணிவிட்டு அந்த மாதிரிலாம் இருந்தால் சத்தியமாக எதுவுமே பண்ண முடியாது. யார் மேலேயும் நம்பிக்கை வைக்க. யாரை நம்பியும் நான் இல்லை, என்னை நம்பாதவங்கள் தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம போயிட்டே இருக்கிறதாங்க. இந்த கோட்ஸ் மட்டும் நீங்கள் எப்போ ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா கண்டிப்பாக லைஃப் அப்படியே கடந்துகிட்டே போயிடலாம்.